கச்சத்தீவை காங்கிரஸ் எப்படி தாரை வார்த்தது என புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பிரதமர் மோடி அவர்கள் வலைப்பதிவு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வழங்குவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் சொல்வதென்ன, அது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் இங்க. மேடம் வணக்கம். நம்முடைய கச்சத்தீவு பிரச்சனை என்பது நமக்கு தெரியும். 1974 பிறகு இந்தியா தாரை வார்க்கப்பட்ட பிறகு அது ஒரு விஸ்வரூபமாகி நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கெல்லாம் பெரும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதனால் சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆர்டிஐ மூலமாக இத்தனை காலமாக அது கிளாசிஃபைடு டாக்குமெண்டாக இருந்தது எல்லாம் கேட்டிருந்தோம். காரணம், இது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வர வேண்டும், கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக இது இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு வாதத்தை வைத்திருந்தோம். அதன் பிறகு MEA மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அது சம்பந்தப்பட்ட 2 ஆவணங்களை ஆர்டிஐ மூலமாக அளித்திருக்கின்றார்கள். ஒன்று 1968 இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அங்க நடந்த பொழுது கச்சத்தீவை பற்றி பிரதமர் அவர் உட்பட யாரெல்லாம் என்ன பேசினாங்க. இரண்டாவது ஜூன் 1974 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அப்போது இருந்த இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது 2வது டாக்குமெண்ட். இந்த 2 டாக்குமெண்ட்டையும் நீங்க ஒன்னா படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் அப்ப ஆட்சியில் இருந்த பொழுது எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த ஃபைல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் ஒரு நோட்டிங்கே எழுதுறார். இந்த குட்டி தீவுக்கு எந்தவித ஒரு இம்பார்ட்டன்ஸும் நான் கொடுக்க போவது கிடையாது, இதை கொடுத்து விடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே நான் பேசுவதற்கு விரும்பவில்லை என்று கச்சத்தீவை குட்டி தீவு, முக்கியமில்லாத ஒரு தீவு அப்படின்னு பிரதமர் அவர்களே 1961 ஃபைல் நோட்டில் எழுதியிருக்காங்க. ஆனா அப்ப இருந்த அரசு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலாக இருக்கட்டும், MC சிட்டல்வாட் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ஜாயிண்ட் செக்ரட்டரி கிருஷ்ணா ராவ் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இருவருமே மிக தெளிவாக கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தம், இந்தியாவிற்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக மத்திய அரசிலே பணியாற்றிய உயர் அதிகாரிகள் எல்லோரும் கூட தெளிவாக இது எழுதி கொண்டே இருந்தார்கள். இது நம்முடையதை யாருக்கும் கொடுக்க கூடாது. கச்சத்தீவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1875 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிட்ட இருந்து ராமநாதபுரம் ராஜாவுக்கு ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்துச்சு. 1875 1948 வரை பிரச்சனை இல்லாம அங்கே முற்றிலிருந்து எல்லாத்தையும் கூட ராமநாதபுரம் ராஜா அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கை முதலாக பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம், அங்கே எங்களுடைய ராயல் நேவி ஏர்போர்ஸ் எல்லாம் துப்பாக்கி சூடு நடத்துவார்கள், இந்தியா வரக்கூடாது என்று. அப்ப நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொடுக்க ஆரம்பித்து 1968 இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் இலங்கையில் அதே நேரத்தில் செனநாயக்கா அவங்க இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு சீக்கிரட் டீல் போடுறாங்க. அப்பவே பாராளுமன்றத்தில் பெரிய அளவுல பேசப்படுது, எதற்காக சீக்கிரட்டா ஒரு டீல் போடுறீங்க. அது பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது காங்கிரஸ் மறுப்புறாங்க, நாங்க எதுவும் பேசிக்கல. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகல, எல்லா டாக்குமெண்ட்லயும் இலங்கைக்கு சொந்தம், இலங்கைக்கு அதிக கிளைம் இருக்குன்னு டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் திருத்தமாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 74 கச்சத்தீவை முழுமையாக கொடுத்துறாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, ஆர்டிகல் 6, அப்ப நம்ம தமிழர்களை சமாதானப்படுத்த ஆர்டிகல் 6 ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அதாவது கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட கச்சத்தீவை மீனவர்கள் பயன்படுத்தலாம், கச்சத்தீவை வலையெல்லாம் உலர்த்தலாம் அப்படின்னு. அதன் பிறகு ஒரு ஆண்டு கழிப்பு அந்த ஆர்டிகல் 6ஐயும் சீக்கிரட்டா எடுத்துறாங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்னைக்கு நான் பேச விரும்பலைங்க, நாளைக்கு 2வது பார்ட் வந்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவருடைய நிலைப்பாடு என்ன. வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், செயலாளர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்த பொழுது இவங்க என்ன சொன்னாங்க, எப்படி பப்ளிக்க டீல் பண்ணணும்னு பேசினாங்க, எந்த விஷயத்தை மட்டும் வெளியே சொல்லணும்னு 2 பேர் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது 2வது டாக்குமெண்ட். நாளைக்கு அதை வெளியிடுறாங்க. ஆனா மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கி ஒரு தீவையே கொடுத்து எல்லை பகுதியை சுருக்கி 1000 ஆண்டு காலமாக மீனவ சொந்தங்கள் பயன்படுத்திய கடல்வெளி தடத்தை எல்லாம் அழித்து எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றார்கள். எதற்காக இது இன்னைக்கு வெளியிடுறோம்?
எதற்காக ஆர்டிஐ டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம்? காரணம் உங்களுக்கு தெரியும், 3 ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மிக தெளிவாக இருக்கின்றோம். கச்சத்தீவை திரும்ப கொண்டு வருவது எங்களுடைய நோக்கம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். அதனுடைய தொடர் வேலையாகத்தான் இன்று கச்சத்தீவு எந்த சூழ்நிலையில கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, முதல் தெளிவு, முதல் படி. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராடும். இந்த டாக்குமெண்ட்லாம் இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் மொத்தமா நாளைக்கு வெளியிடுகின்றோம். அதை நண்பர்கள் யார் பார்க்கறாங்க, சகோதரர்கள் யார் பார்க்கறாங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய தேச துரோகத்தை அப்ப ஆட்சியாளர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது முழுமையாக புரியும்.